அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக என்னையோட 14 நாட்கள் ஆகிறது. இந்த 14 நாட்களில் விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தயாரிப்பு நிறுவனத்திற்கு லாபத்தை கொடுத்துருக்கா இல்லை நஷ்டத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது விடாமுயற்சி திரைப்படம் மொத்த பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 220 கோடி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அஜித் அவர்களுக்கு 120 கோடி ரூபாய் சம்பளமா பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 220 கோடி தான் பட்ஜெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த திரைப்படத்தோட பல காட்சிகள் ரீஷூட் பண்ண வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டது. ஏன்னா இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டா 1 டேல நடக்கிற ஸ்டோரி. இந்த 1 டேல நடக்கிற ஸ்டோரியில் அந்த இடத்துல திடீர்னு மழை பெய்வதும், திடீர்னு காத்தடிப்பது, திடீர்னு அந்த ஒரு ஸ்னோ வருவது, அந்த மாதிரி விஷயம் ரொட்டேட் ஆகிட்டே இருந்ததால் அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு சீன் பண்ணும்போது அது கம்ப்ளீட் ஜாயின் பண்ண முடியல. அதனால அந்த மாதிரி காட்சிகளை ரீஷூட் பண்ணியிருந்தாங்க. அது ரீஷூட் மட்டுமே 30 நாட்கள் ரீஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அவங்க போட்ட பட்ஜெட்டை விட இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 50 கோடி எக்ஸ்ட்ராவே விட்டது. அதனால இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் 270 கோடி ரூபாய். ப்ரொமோஷன் எதுவுமே இல்லாம 270 கோடி ரூபாய். ஸோ இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் 5000 ஸ்கிரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே 1100 ஸ்கிரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி பேசலாம். ஸோ இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 26 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ஹியூஜ் நம்பர் தான். அதுக்கப்புறமா வெளிநாடுகள் 18 கோடி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல ஒரு 10 கோடி பண்ணியிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டே வசூலாம் மொத்தமாக வெறும் ஒரு 50 கோடி பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே இந்த திரைப்படத்தோட வசூல் 60% தமிழகத்தில் கம்மியாகி இருக்கு. ஸோ உலக அளவில் பார்க்கும்போது வசூல் ஸ்டாண்டர்டாக தான் இருந்திருக்கு. 60.58% கம்மியாகி இருக்கு. செகண்ட் டே இந்த திரைப்படத்தோட வசூல் 10.25 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான கலெக்ஷன் தான். தேர்ட் டே சாட்டர்டே இந்த திரைப்படத்தோட வசூல் செகண்ட் டேவை விட 31.71% அதிகரித்திருக்கு. சாட்டர்டேனால இந்த ஒரு வசூல் அதிகரித்திருக்கு. 13.5 கோடி ரூபாய் சாட்டர்டே மட்டுமே விடாமுயற்சி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சண்டே இந்த ஒரு வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டேவை விட 7% கம்மியாகி இருக்கு. ஏன்னா சாட்டர்டே நைட்ல அதிகமான ஷோஸ் புக் ஆகும். அதே மாதிரி விடாமுயற்சிக்கு சாட்டர்டே நைட் அதிகமான ஷோஸ் புக் ஆகியிருக்கு. சண்டே இந்த திரைப்படம் 12.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வீக்கெண்ட் வசூல். வீக்கெண்ட் வசூல் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். வீக் டேஸ் வசூல் தான் ஒரு திரைப்படம் உண்மையாலுமே வெற்றி திரைப்படமா இல்லை தோல்வி திரைப்படமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபிக்கும். ஸோ வீக் டேஸ் வசூலை பற்றி பேசுனா மண்டே இந்த திரைப்படம் சண்டேவை விட 74.40% கம்மியாகவே சோல்டு ஆகியிருக்கு. மண்டே மட்டுமே இந்த திரைப்படம் 3.2 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகி 5 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 5 நாட்கள் உலக அளவில் எவ்வளவு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே இந்த 5 நாட்கள் முடிவில் 70 கோடி ரூபாய் வசூல் செய்து இருந்தது. ஒரு டீசெண்டான வசூல், சூப்பரான வசூல். அதுக்கப்புறம் இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அங்கே எல்லாமே மொத்தமாக சேர்த்தியே ஒரு 5 கோடி 8 கோடி ஒரு அங்கேயே சேர்த்தி 70 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. சாரி, இந்தியா முழுவதும் 70 கோடியும், ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 30 கோடி வரைக்குமே இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு 5 நாட்கள் மட்டுமே 120 கோடி ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலான ரிப்போர்ட் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருந்து சின்னதாக கிடைச்ச ஒரு ரிப்போர்ட் தான். ஆனால் 5 நாட்கள் முடிவில் 120 கோடி என்பது ஒரு சூப்பரான ஒரு டீசென்டான விஷயம் தான். அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வசூலை பற்றி பேசினா 7வது நாள் 6வது நாள் இந்த திரைப்படம் மண்டேவை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 3.35 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 7வது நாள் 2.2 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வெனஸ்டே. தேர்ஸ்டே 20% கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 1.25 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வாரம், அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகி 8 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே 88 கோடி ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன் பண்ணியிருக்கு 8 நாட்கள் முடிவில். அதுக்கப்புறமா 9வது நாள் வசூல் மீண்டும் ஃப்ரைடே அதிகரித்திருக்கு. 4.3 கோடியும், சாட்டர்டே சண்டேவும் அதிகரித்திருக்கு. சாட்டர்டேவும் 4 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சண்டே தான் இந்த திரைப்படத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். டேர்னிங் பாயிண்ட்னா
6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சண்டே அதாவது ரிலீஸ் ஆகி 4வது நாட்கள் எவ்வளோ வசூல் செய்ததோ அதே வசூல் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 10வது நாட்கள் வந்து வசூல் செய்திருக்கு. சண்டே வந்து 6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இந்த 10 நாட்கள் முடிவில் தான் விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் வந்து 150 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து மேலே போச்சு, மீண்டும் டவுன் ஆச்சு. மீண்டும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து கிராஃப் வந்து ஓரளவு அதிகரித்திருக்கு. ஓகே, டீசெண்டான வசூல். அதுக்கப்புறமா வந்து இன்னையோட வந்து 14 நாட்கள் வந்து ஆகிறது. இந்த 14 நாட்கள் வந்து 11வது நாள் வந்து 1.2 கோடியும், 12வது நாள் வந்து 1.7 கோடியும், 13வது நாள் வந்து 1 கோடியும், 14வது நாள் கவுண்ட் வந்து போய்கொண்டே இருக்கு. 80 lakhs வந்து கவுண்ட் வந்து போய்கொண்டே இருக்கு. ஸோ வந்து இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் வந்து 180 கோடி ரூபாய் 185 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து உலக அளவில் வசூல் செய்திருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. எவ்வளோ லாபம் படக்குழுவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து 150 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்காம். சாரி, டிஜிட்டல் ரைட்ஸ். இது வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சேட்டிலைட் ரைட்ஸ்லையும் அடங்கும், அதே மாதிரி வந்து ஓடிடி ரைட்ஸ்லையும் அடங்கும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 150 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே சேர்த்து மொத்தமான வசூல் வந்து 280 290 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து விடாமுயற்சி வந்து படக்குழுவுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு போயிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல ஷேர்லாம் கம்மியாகும் போது வந்து இன்னுமே வந்து ஒரு 50 கோடி வந்து லெஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, மொத்தமா சொல்ற லைக்கா நிறுவனத்துக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டா வந்து விடாமுயற்சி நெகட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. ஈவன் தோ வந்து விடாமுயற்சி லைக்கா நிறுவனத்துக்கு நஷ்டத்தை கொடுக்காம தவிர்த்திருக்கு. லாபத்தை வந்து கொடுத்திருக்கா கேட்டா லாபத்தை வந்து கொடுக்கல, நஷ்டத்தை கொடுக்காம தவிர்த்திருக்கு. இது வந்து விடாமுயற்சி செய்த சூப்பரான ஒரு சாதனை அப்படி சொல்லப்படுகிறது. எனக்கு இங்கதான் ஒரு டவுட்டு. விடாமுயற்சி திரைப்படம் ஒன் டே ஸ்டோரி, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஃபிலிம். இந்த ஃபிலிமில் மாஸ் சீக்வன்ஸ் கூட எதுவுமே இல்லை. இந்த திரைப்படமே வந்து 190 கோடி ரூபாய், இன்னும் வந்து ஒரு வாரத்தில் 200 கோடி ரூபாய் டச் பண்ண போகுதுன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லின்னு ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறாரு. அந்த சம்பவம்லாம் ரிலீஸ் ஆனால் அந்த 500 கோடி கிளப்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக என்னையோட வந்து 14 நாட்கள் வந்து ஆகிறது. இந்த 14 நாட்களில் விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தயாரிப்பு நிறுவனத்திற்கு லாபத்தை வந்து கொடுத்துருக்கா இல்லை நஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது விடாமுயற்சி திரைப்படம் மொத்த பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 220 கோடி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அஜித் அவர்களுக்கு வந்து 120 கோடி ரூபாய் வந்து சம்பளமாக வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் வந்து 220 கோடி தான் வந்து பட்ஜெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தோட பல காட்சிகள் வந்து ரீஷூட் பண்ண வேண்டிய நிலைமை வந்து உருவாகி விட்டது. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டா ஒன் டேல நடக்கிற ஸ்டோரி. இந்த ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியில வந்து அந்த இடத்துல திடீர்னு வந்து மழை பெய்வதும், திடீர்னு வந்து காத்தடிப்பது, திடீர்னு வந்து அந்த ஒரு ஸ்னோ வருவது, அந்த மாதிரி விஷயம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்ததால் வந்து அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு சீன் பண்ணும்போது அது வந்து கம்ப்ளீட் ஜாயின் பண்ண முடியல. அதனால வந்து அந்த மாதிரி காட்சிகளை வந்து ரீஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரீஷூட் மட்டுமே வந்து 30 நாட்கள் வந்து ரீஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால வந்து அவங்க போட்ட பட்ஜெட்டை விட வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 50 கோடி எக்ஸ்ட்ராவே வந்து விட்டது. அதனால இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 270 கோடி ரூபாய். ப்ரொமோஷன் எதுவுமே இல்லாமல் வந்து 270 கோடி ரூபாய். ஸோ இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுவதும் 5000 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே வந்து 1100 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி பேசலாம். ஸோ இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ஃபர்ஸ்ட் டே மட்டுமே வந்து 26 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வந்து இது ஒரு ஹியூஜ் நம்பர் தான். அதுக்கப்புறமா வந்து வெளிநாடுகள் வந்து 18 கோடி வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 10 கோடி வந்து பண்ணியிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டே வசூலாம் மொத்தமாக வந்து வெறும் வந்து ஒரு 50 கோடி பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 60% வந்து தமிழகத்தில் வந்து கம்மியாகி இருக்கு. ஸோ உலக அளவில் பார்க்கும்போது வந்து வசூல் வந்து ஸ்டாண்டர்டாக தான் வந்து இருந்திருக்கு. 60.58% வந்து கம்மியாகி இருக்கு. செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 10.25 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கலெக்ஷன் தான். தேர்ட் டே சாட்டர்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து செகண்ட்
சண்டேவை விட வந்து 31.71% வந்து அதிகரித்திருக்கு. சாட்டர்டே நாள் வந்து இந்த ஒரு வசூல் வந்து அதிகரித்திருக்கு. 13.5 கோடி ரூபாய் வந்து சாட்டர்டே மட்டுமே வந்து விடாமுயற்சி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சண்டே இந்த ஒரு வீக்கெண்ட்ல வந்து சாட்டர்டேவை விட வந்து 7% வந்து கம்மியாகி இருக்கு. ஏன்னா வந்து சாட்டர்டே நைட்ல வந்து அதிகமான ஷோஸ் வந்து புக் ஆகும். அதே மாதிரி விடாமுயற்சிக்கு சாட்டர்டே நைட் வந்து அதிகமான ஷோஸ் வந்து புக் ஆகியிருக்கு. சண்டே வந்து இந்த திரைப்படம் 12.5 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து வீக்கெண்ட் வசூல் வந்து எப்பவுமே இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கும். வீக் டேஸ் வசூல் தான் வந்து ஒரு திரைப்படம் வந்து உண்மையாலுமே வெற்றி திரைப்படமா இல்லை தோல்வி திரைப்படமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிரூபிக்கும். ஸோ வீக் டேஸ் வசூலை பற்றி பேசுனா வந்து மண்டே இந்த திரைப்படம் வந்து சண்டேவை விட வந்து 74.40% வந்து கம்மியாகவே வந்து சோல்டு வந்து ஆகியிருக்கு. மண்டே மட்டுமே இந்த திரைப்படம் 3.2 கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ரிலீஸ் ஆகி 5 நாட்கள் வந்து ஆகியிருக்கு. இந்த 5 நாட்கள் வந்து உலக அளவில் எவ்வளோ வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் மட்டுமே இந்த 5 நாட்கள் முடிவில் 70 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்து இருந்தது. ஒரு டீசெண்டான வசூல், சூப்பரான வசூல். அதுக்கப்புறம் வந்து இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அங்கே எல்லாமே மொத்தமாக சேர்த்தியே வந்து ஒரு 5 கோடி 8 கோடி வந்து ஒரு அங்கேயே சேர்த்தியே வந்து 70 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. சாரி, இந்தியா முழுவதுமே வந்து 70 கோடியும், ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 30 கோடி வரைக்குமே வந்து இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு 5 நாட்கள் மட்டுமே வந்து 120 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலான ரிப்போர்ட் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருந்து சின்னதாக கிடைச்ச ஒரு ரிப்போர்ட் தான். ஆனால் வந்து 5 நாட்கள் முடிவில் 120 கோடி என்பது வந்து ஒரு சூப்பரான ஒரு டீசென்டான விஷயம் தான். அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வசூலை பற்றி பேசினா 7வது நாள் வந்து 6வது நாள் வந்து இந்த திரைப்படம் வந்து மண்டேவை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 3.35 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 7வது நாள் வந்து 2.2 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து வெனஸ்டே. தேர்ஸ்டே வந்து 20% வந்து கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 1.25 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வாரம், அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகி 8 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து 88 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு 8 நாட்கள் முடிவில். அதுக்கப்புறமா 9வது நாள் வசூல் வந்து மீண்டும் வந்து ஃப்ரைடே வந்து அதிகரித்திருக்கு. 4.3 கோடியும், சாட்டர்டே சண்டேவும் அதிகரித்திருக்கு. சாட்டர்டேவும் வந்து 4 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சண்டே தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். டேர்னிங் பாயிண்ட்னா 6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சண்டே, அதாவது ரிலீஸ் ஆகி 4வது நாட்கள் எவ்வளோ வசூல் செய்ததோ அதே வசூல் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 10வது நாட்கள் வந்து வசூல் செய்திருக்கு. சண்டே வந்து 6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இந்த 10 நாட்கள் முடிவில் தான் விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் வந்து 150 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து மேலே போச்சு, மீண்டுமே டவுன் ஆச்சு. மீண்டுமே இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து கிராஃப் வந்து ஓரளவு அதிகரித்திருக்கு. ஓகே, டீசெண்டான வசூல். அதுக்கப்புறமா வந்து இன்னையோட வந்து 14 நாட்கள் வந்து ஆகிறது. இந்த 14 நாட்கள் வந்து 11வது நாள் வந்து 1.2 கோடியும், 12வது நாள் வந்து 1.7 கோடியும், 13வது நாள் வந்து 1 கோடியும், 14வது நாள் கவுண்ட் வந்து போய்கொண்டே இருக்கு. 80 lakhs வந்து கவுண்ட் வந்து போய்கொண்டே இருக்கு. ஸோ வந்து இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் வந்து 180 கோடி ரூபாய், 185 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து உலக அளவில் வசூல் செய்திருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. எவ்வளோ லாபம் படக்குழுவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து 150 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்காம். சாரி, டிஜிட்டல் ரைட்ஸ். இது வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சேட்டிலைட் ரைட்ஸ்லையும் அடங்கும், அதே மாதிரி வந்து ஓடிடி ரைட்ஸ்லையும் அடங்கும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 150 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே சேர்த்து மொத்தமான வசூல் வந்து 280 290 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து விடாமுயற்சி வந்து படக்குழுவுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு போயிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல ஷேர்லாம் கம்மியாகும் போது வந்து இன்னுமே வந்து ஒரு 50 கோடி வந்து லெஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, மொத்தமா சொல்ற லைக்கா நிறுவனத்துக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டா வந்து விடாமுயற்சி நெகட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. ஈவன் தோ வந்து விடாமுயற்சி லைக்கா நிறுவனத்துக்கு நஷ்டத்தை கொடுக்காம தவிர்த்திருக்கு. லாபத்தை வந்து கொடுத்திருக்கா கேட்டா லாபத்தை வந்து கொடுக்கல, நஷ்டத்தை கொடுக்காம தவிர்த்திருக்கு. இது வந்து விடாமுயற்சி செய்த சூப்பரான ஒரு சாதனை அப்படி சொல்லப்படுகிறது. எனக்கு இங்கதான் ஒரு டவுட்டு. விடாமுயற்சி திரைப்படம் ஒன் டே ஸ்டோரி, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஃபிலிம். இந்த ஃபிலிமில் மாஸ் சீக்வன்ஸ் கூட எதுவுமே இல்லை. இந்த திரைப்படமே வந்து 190 கோடி ரூபாய், இன்னும் வந்து ஒரு வாரத்தில் 200 கோடி ரூபாய் தஷ் பண்ண போகுதுன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லின்னு ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறாரு. அந்த சம்பவம்லாம் ரிலீஸ் ஆனால் அந்த 500 கோடி கிளப்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.